எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். நஞ்சு தடவிய அம்புகள் கூட உடலை செயல் இழக்க செய்ய நாள் கணக்கில் ஆகும். அதனினும் கொடும் ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடக்கிறது. புரிந்து கொண்ட கணம் விழுந்து கிடப்பவனிடம் இருக்கும் கூடையை எடுக்க முயலாதீர்கள், விரைந்து இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று கத்தினான். அவனது குரலின் அதிர்வு அடங்கும் முன் அனைவரும் பாய்ந்து வெளியேறினர். ஆனால் நீண்ட தொலைவுக்கு மறைப்புகள் ஏதுமின்றி இடுப்பளவு இருக்கும் செடி கொடிகளுக்குள் தான் ஓட வேண்டியிருந்தது. அம்புகள் கணக்கின்றி சீறிக்கொண்டிருந்தன. பாரி முழு வேட்டையும் முடிக்க முயன்று கொண்டிருந்தான். முன்னால் சென்று கொண்டிருந்த காலமனின் பாய்ச்சல் மின்னல் வேகம் கொண்டது. கணிக்க முடியாத வேகத்தில் அவர்களின் கால்கள் பாய்ந்து கொண்டிருந்தன. தங்களின் போக்கை சட்டென மாற்றி இடப்புற சரிவில் இறங்கலாம் என காலமன் முடிவு செய்தான். அது தாக்குதல் தொடுப்பவர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கக்கூடியது. தங்களின் வேகத்தை இனி எவனாலும் பின்தொடர்ந்து நெருங்க முடியாது என்று அவன் எண்ணிய கணத்தில் அவன் ஓடும் திசையின் மேட்டு பகுதியிலிருந்து மீண்டும் ஒரு சென்னாய் ஊளையிட்டது. விக்கித்து நின்றான் காலம்பன். என்ன நடக்கிறது இங்கே? இன்னொருவன் ஓசை எழுப்பி கொண்டிருக்கிறான். ஓசை எழுப்புவதை எத்தனை பேர் செய்கிறார்கள்? 3 மலைகளிலும் நாம் ஆட்களை நிறுத்தியதைப் போல 3ஆம் மலையெங்கும் அவர்கள் நிறுத்தியுள்ளார்களா என நினைத்து கொண்டே பாதையை மாற்றி புதர்காட்டுக்குள் நுழைந்தான். பெருமரங்களும் அடர்ந்த புதர்களும் இனி இல்லை. குறுமரங்களின் காடும் பனைமர கூட்டமே விளைந்து கிடக்கின்றன. கண் காணாமல் மறைந்து விரைவதற்கு இனி வாய்ப்பில்லை என்று காலம்பன் கணித்த போது அவன் போன புதிய திசையின் எதிர்ப்புறத்திலிருந்து கோட்டானின் குரல் கேட்டது. பனங்காட்டிலிருந்து இயல்பாக கேட்கும் ஓசைதான் அது. ஆனால் அது கோட்டானின் ஓசை என்று நம்ப காலம்பன் ஆயத்தமாக இல்லை. எந்த திசையும் அவர்கள் சூழ்ந்து விட்டார்கள் என்ற முடிவுக்கு போனான். வேகம் குறைத்த போது உடன் வந்து நிற்பவர்களின் எண்ணிக்கை பேரதிர்ச்சியை கொடுத்தது. அம்புகளுக்கு தப்பி வந்து சேர்ந்தது 6 மட்டுமே. பேரழிவு 10 பனை தொலைவை தாண்டும் முன் நிகழ்ந்து முடிந்து விட்டது. அப்படி என்றால் பரம்பின் வீரர்கள் எவ்வளவு துல்லியமான ஆயத்தத்தோடு இருந்துள்ளனர். மனம் ஒரு கணம் கலங்கியது, மறுகணம் மீண்டது. இனி சமவெளி இல்லாத பகுதியின் வழியே செல்வோம். இந்த 6 போதும், அவர்களின் தோளிலே இருக்கும் 2 கூடை போதும் எண்ணிக்கொண்டே அதற்கு தகுந்த திசை வழியை தேர்வு செய்தான் காலம்பன். சற்றே பின்வாங்கி சிற்றோடையை கடந்து இடப்புற காட்டை ஊடறுத்து செல்ல முயன்றான். அவனது வருகைக்காக காத்திருந்தான் பாரி. குறிப்பொலிகள் சரியான அடையாளங்களை பாரிக்கு காட்டிக் கொண்டிருந்தன. மிகவும் கவனமாகத்தான் சிற்றோடையில் காலம்பன் இறங்கினான். அதைவிட கவனமாக பாரி அவனை நோக்கி கொண்டிருந்தான். அடுத்தடுத்து அவர்கள் உள்ளே இறங்கினர். காத்திருந்த பாரியின் விரல்கள் நாணை விடுவித்த போது அம்புகள் சீறின. ஓசை கேட்டதும் எதிரிகள் சிற்றோடையெங்கும் கிடக்கும் பாறைகளின் மறைவில் பதுங்கினர். இருவரின் மீது அம்பு தைத்தது உறுதி என்று வீரர்கள் சொன்னார்கள். ஆனால் எல்லோரும் பாறையின் மறைவில் பதுங்கியதால் தாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என தெரியவில்லை. சற்றே விலகி அவர்களை எதிர்கொள்ளும் முகமாக கீழ்த்திசைக்கு போக முடிவெடுத்தான் பாரி. புதற்காட்டை கிழித்து கொண்டு ஓடக்கரையோரம் ஓடின கால்கள். சரி பாதிக்கு மேல் வீழ்த்திவிட்ட மகிழ்வில் வீரர்களின் வேகம் பல மடங்கு அதிகரித்தது. பாரியின் கணிப்பையும் நுட்பத்தையும் வீரத்தையும் ஆவேசத்தையும் அங்கிருந்து பார்க்கும் இந்த கணம் மற்ற 4 இணையற்றதாக இருந்தது. சிற்றோடையின் கீழ் திசைக்கு வந்ததும் பொருத்தமான இடத்தில் நின்று பார்த்தான் பாரி. தாக்கப்பட்ட இடத்தில் சரிந்து கிடந்த 2 தவிர வேறு யாரும் இல்லை. அதற்குள் எங்கே போனார்கள் என அவன் தேடிய போது கூவல் குடியினரின் ஓசை ஓடையின் மேல் புறத்திலிருந்து கேட்டது. காலம்பன் தனது முடிவை மாற்றிவிட்டான். தேவாங்கு விலங்கை எடுத்து செல்வதுதான் தனது நோக்கம். பரம்பின் மக்களை தாக்கி அழிப்பது தனது வேலை இல்லை என்று சொல்லி வந்த அவன் இப்போது வேறு சிந்தனைக்கு போனான். தங்களை நோக்கி தாக்குதல் தொடுப்பவர்களை அழிக்காமல் தங்களால் தேவாங்கு விலங்கை கொண்டு செல்ல முடியாது என்பது தெரிந்துவிட்டது. எனவே எதிர் தாக்குதல் நடத்தும் உத்தியை வகுத்தான். கூடையை சுமந்திருக்கும் 2 மலையின் சரிவொன்றில் பதுங்கி இருக்க செய்தான். மீதம் உள்ள 4 தாக்குதலுக்கு ஆயத்தமாகினர். ஓடையின் மறுகரையில் உள்ள புதற்காட்டை கிழித்து தாக்குதல் தொடுப்பவர்களை தேடி அவர்கள் முன்னேறினர். பச்சை மலை தொடரில் ஏறத் தொடங்கி 10 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த 10 நாட்களும் பதுங்கியே செயல்பட்டு கொண்டிருந்த அவர்கள் முதன்முறையாக தாக்குதல் தொடுக்கும் ஆவேசத்தோடு பீரிட்டு ஓடினர். காலம்பன் மரங்களை முறித்து கொண்டு முன்னகர்ந்தான். அவனது கண்ணில் படும் மனிதனை ஒற்றை கையால் ஒடித்தேறியும் வேகம் கொண்டான். சற்றும் எதிர்பாராமல் கூடையோடு மலை சரிவில் பதுங்கி இருப்பவர்களின் திசையிலிருந்து கூவலோசை கேட்டது. ஓடிக்கொண்டிருந்த காலம்பன் அதிர்ந்து நின்றான். சிற்றோடையில் இருக்கும்போது தங்களை தாக்கியவர்கள் இந்த மேட்டின் மீது நின்றுதான் அன்பு எய்தார்கள். அவர்களை தேடித்தான் அவன் போய்கொண்டிருந்தான். ஆனால் இப்போது தேவாங்கு விலங்குகளோடு இருப்பவர்களை நோக்கி ஆபத்து வரப்போகிறது என தெரிந்ததும் மீண்டும் அவர்களை நோக்கி திரும்பினான். கூவல் குடியினரின் ஓசை கேட்டதும் சிற்றோடையின் கீழ்ப்புறம் இருந்த பாரி அதை நோக்கி ஓடத் தொடங்கினான். காலம்பன் ஓடையின் வலப்புற புதர்களின் வழியையும்
பாரி ஓடையின் இடப்புற புதர்களின் வழியையும் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஓசை வந்த திசையை நோக்கி மலைக்கு மேலே இருந்து இணை சொல்ல முடியாத வேகத்துடன் கீழிறங்கி கொண்டிருந்தான் நீலன். ஓடையை சுற்றியே மீண்டும் மீண்டும் கூவல் குடியின் குரல் கேட்கிறது. அங்கு என்னதான் நடக்கிறது என்பது புரியாது தத்தளித்தான் பழையன். மலையின் சரி பாதிக்கும் கீழ் தன் தரைக்கு மிக அருகில் தான் அந்த இடம் இருக்கிறது. நம் வீரர்களோடு அந்த இடம் போவோமா என தோன்றியது. ஒரு வேளை வேறு வழியில் அவர்கள் கீழிறங்கி தப்பிக்க முற்பட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்து மேலேறி போகும் திட்டத்தை கைவிட்டான். அவர்கள் இறங்க வாய்ப்புள்ள பகுதியை கணித்தபடி ஆயத்த நிலையில் இருந்தான் வேட்டூர் பழையன். இதுவரை இல்லாத சினம் காளம்பனின் மனதில் உருவேறியபடி இருந்தது. இந்த விலங்கை எடுத்து செல்லத்தான் எவ்வளவு இழப்புகளை சந்தித்து எவ்வளவு பெரிய முயற்சியை செய்துள்ளோம். அது வெற்றிகரமாக முடியப் போகும் இறுதி கட்டத்தில் முற்றிலும் எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியதாகிவிட்டது. ஆனாலும் எந்த காரணம் கொண்டும் இந்த முயற்சியில் நாங்கள் தோற்க மாட்டோம். அதையும் மீறி நாங்கள் தோற்க நேர்ந்தால் எங்கள் அத்தனை பேரின் உயிரும் இந்த மலையில் மடிந்தாலும் எம்மில் ஒருவன் அந்த கூடையை சுமந்து பரம்பின் எல்லையை தாண்டி வெளியேறி போவதை தடுக்கும் வலிமை எவனுக்கும் இல்லை. காளம்பனின் நாடி நரம்புகள் எல்லாம் கனன்று கொண்டிருந்தன. எதிர்ப்படும் பாறையை கையால் குத்தி நொறுக்கிவிடும் ஆவேசத்தோடு ஓடிக்கொண்டிருந்தான். சிற்றோடையின் இரு கரைகளிலும் பறவைகள் படபடத்து விலகிய போது இருவரும் உணர்ந்தனர். இணையாக ஓடிவரும் எதிரியை தேவாங்கையின் கூடை சுமந்து உட்கார்ந்திருப்பவர்களை நோக்கி பாரி விசை கொண்டு ஓடிய போது எதிரிகளின் ஈட்டி பாரியின் பின்னால் வந்து கொண்டிருந்த வீரன் ஒருவனை சாய்த்தது. ஓடையின் நாணல்களுக்கு இடையில் அம்புகள் இறங்கி கொண்டுதான் இருந்தன. காற்றின் தன்மையும் காற்றின் வேகமும் அறிந்து அம்பு எய்துவதில் பரம்பின் வீரர்களுக்கு இணை சொல்ல முடியாது. ஆனால் இந்த இரண்டு குறிப்புகளையும் அறியாமலேயே எதிரிகள் எரியும் ஈட்டியின் வலிமை மரங்களை துளைத்து செல்லக்கூடியதாக இருந்தது. கூடையோடு பதுங்கியிருந்தவனை நோக்கி பாரியின் அம்புகள் பாய்ந்த போது எதிர் திசையில் ஓடி வந்து கொண்டிருந்த எதிரிகள் மீது நீலனின் ஈட்டி இறங்கியது. மேலிருந்து வந்த வேகத்தில் இணையற்ற விசையோடு எரியப்பட்ட ஈட்டி எதிரியின் மார்பில் தைத்து அம்பினை போல நின்றது. அவர்கள் எரிந்த ஈட்டி பாரியோடு வந்து கொண்டிருந்த இன்னொரு வீரனின் மார்பை துளைத்து வெளியேறியது. சூழலை யாராலும் கணிக்க முடியவில்லை. பின்னால் வந்தவர்கள் பதுங்கினார்களோ வீழ்ந்தார்களா மறைந்தார்களா என காளம்பனால் கணிக்க முடியாதைப் போல பாரியாலும் கணிக்க முடியவில்லை. அளவனும் கீதானியும் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தொலைவில் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். கூடையோடு பதுங்கிய இருவரின் மீதும் அம்புகள் பாய்ந்ததை காளம்பன் உறுதிப்படுத்திய போது தனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த இரு வீரர்களும் இல்லை என்பதை பாரி உணர்ந்து கொண்டான். காளம்பன் வெறியின் உச்சத்தில் இருந்தபோது அதனினும் மூர்க்கம் கொண்டிருந்தான் பாரி. அம்புகளற்று நின்றிருந்த பாரியை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தனர் கீதானியும் அளவனும். மேலிருந்து ஈட்டியை பாய்ச்சிய வேகத்தில் நிலை தடுமாறி உருண்டு கொண்டிருந்தான் நீலன். உருளும் திசை பார்த்து பாரியும் காளம்பனும் கவனம் சிதறவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் முதன்முறையாக நேர்கொண்டு பார்த்தனர். கீதானியின் பக்கம் திரும்பாமலே அவன் வரும் வேகத்தை கணித்து அம்பை வாங்கி கையை நீட்டினான் பாரி. தனது முழு வேகத்தோடு வந்து கொண்டிருந்த கீதானி அம்பை பாரிடம் நீட்ட முனைந்த போது அவனது முதுகை துளைத்து வெளியேறி கொண்டிருந்தது காளம்பன் எறிந்த ஈட்டி. ஒரு கணம் அதிர்ந்து நின்றான் பாரி. அம்பை தர முடியாத ஏக்கத்தோடு கீதானி மண்ணில் சரிந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்து கொண்டிருந்த அளவன் தடுமாறி பள்ளத்தில் உருண்டு கொண்டிருந்தான். களத்தில் மிஞ்சி நின்றது காளம்பனும் பாரியும் மட்டுமே. விழுந்த இடத்திலிருந்து தலை நிமிர்ந்து நீலன் பார்த்தபோது அங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. அவன் வீழ்ந்த பள்ளத்திலிருந்து மேலேறும் முன் பாறைகளும் மரங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி நொறுங்குவதைப் போல் உணர்ந்தான். பாரி இங்கு எப்படி வந்தான்? யார் அந்த எதிரி? என்ன நடக்கிறது? எதுவும் புரிபடவில்லை. பள்ளத்திலிருந்து வேலினை பிடித்து மேலேறி வந்த நீலனின் கண்களில் இருவரும் தென்படவில்லை. இங்கும் அங்குமாக அலைமோதி ஓடையோரத்து பாறையின் பின்புறம் நோக்கி ஓசை கேட்டு போனான். நேற்று மயிலாவோடு வந்தபோது மண் பிறண்டு பெரும் பள்ளமாக கிடக்கும் இந்த இடத்தில் காட்டெருமைகள் மோதிய கதையை நீலன் சொன்னான். இப்போது அந்த இடத்தில் காட்டெருமையினும் வலு கொண்ட இருவர் மோதி கொண்டிருந்தனர். காளம்பனின் தோள்கள் பாறையை சிதைக்க வல்லது. பாறையின் தோள்களோ பாறை கொண்டும் சிதைக்க முடியாதது. இரண்டும் ஒன்றுடன் ஒன்று நேர்கொண்டு மோதி சரிந்தன. காட்டெருமைகளின் ஆற்றல் கொம்புகளில் இல்லை. அவற்றிலும் வலிமையான முன்னெற்றியின் குமிழ்தான். அதே குமிழ்கள் பிடரியோடு சேர்ந்த முன் மார்பில் இறுகியிருந்தது. மோதும் வேகமும் ஓசையும் காடு அதிர செய்தது. காளம்பன் தனது எதிரியின் உடலை இரு கூறாக்க முற்பட்ட போது எதிரியும் அதற்குத்தான் முயல்கிறான் என்பதை உணர்ந்தான். சற்றே உடல் விலக்கி பின் விசை கொடுத்து முட்டி தூக்கினான் காளம்பன். பாறையின் கால்கள் எளிதில் மண் விட்டு அகலவில்லை. நிலத்தில் வேறு ஊன்றுவதைப் போல ஊன்றி நிற்கும் பாரியை அவ்வளவு எளிதில் காளம்பனால் அசைத்து எடுத்துவிட முடியவில்லை. காளம்பனின் தோள்கள் மிகவும் விரிந்தவை, உறுதியிலும் உயரத்திலும் ஒப்பிட முடியாதவை. பாரியை அப்படி சொல்லிவிட முடியாது. ஆனால் தோற்றத்தின் அளவுகள் தீர்மானித்து விடுவதில்லை என்பதை பாரியை சரிக்க முடியாத குணத்தில் காளம்பனும் உணர்ந்தான். இருவர் சமநிலையில்
மற்போர் புரியும் போது இணைதலும் விளக்குதலும் மரபன்று. நீலன் திகைத்து நின்றான். முன்காலால் மண்ணை தொடர்ந்து வாரி எடுத்து பெரும்பள்ளத்தை உருவாக்கி வைத்திருந்தன காட்டெருமைகள். கொம்புகள் முட்டு தூக்கி வீசியதால் சிதறிய மண் கட்டிகள் எங்கும் கிடந்தன. ஆனால் அதனினும் பெரும் பள்ளமும் மண் சிதறலும் நிகழ்ந்து கொண்டிருந்தன. மூர்க்கம் கொண்டு மோதுவதற்கு உருவேறி இருக்கும் வெறியே அடிப்படையாகிறது. இவ்வளவு பெரும் வீரர்களோடு காட்டை கிழித்து உள்நுழைந்து தேவாங்கை கைப்பற்றி வெளியேறப் போகும் கடைசி பொழுதில் மறித்து அழிக்கும் இவனின் உயிர் எடுக்காமல் விடேன் என்று மண் கிளப்பதைப் போல் அடித்து நகர்த்தினான் காளம்பன். பரம்பின் குல அடையாளத்தை கைப்பற்றி 3 மலை கடந்து உயிர் பல சிதைத்து காரமலையின் கரைத்துடன் இணைக்கும் இவனின் எலும்பு கொண்டு இந்த இடம் அகழ்ந்து கீதானியை அடக்கம் செய்ய குழி அமைப்பேன் என்று மனதுக்குள் முழங்கினான் வேள்பாரி. காட்டெருமையின் குணங்கள் மாற்ற முடியாதவை. ஒன்றுடன் ஒன்று மோதி எதிரியின் மரணம் பார்த்துதான் களம் விட்டு அகலும். அது எத்தனை பகல் எத்தனை இறைவானாலும் பின்வாங்காது. பாத குழம்பிலிருந்து உச்சி கொம்பு வரை அடங்கா சினம் தேங்கி நிற்கும். அந்த சினமே கிளிப்படும் மேல் தோளினை தனது கொம்பு கொண்டு கூடுதலாக கிழித்து தனக்குத்தானே வெறியேற்றி கொள்ள செய்யும். இருவரும் அதனையே செய்தனர். சோர்வும் தளர்வும் நெருங்காத வண்ணம் உள்ளுக்குள்ளிருந்து ஆத்திரத்தை ஊதி பெருக்கி கொண்டனர். எதிரியை சாய்க்கக்கூடிய வேலை நீடிப்பதை ஒருவராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. 2 முறை காளம்பனின் அடித்தொடையின் பின்னரம்பு பாரிக்கு வசப்பட்டது. அதில் சுழித்து அடித்தால் சரிவான் அவன். ஆனால் மற்போரில் அதை செய்யக்கூடாது என மனதை திசை மாற்றினான் பாரி. காளம்பனின் இடுப்பில் கட்டியிருந்த ஆடையின் தடித்த சரடுக்குள் கழுத்தினில் இறக்கக்கூடிய குத்துக்கோள் இருந்தது. சட்டன அதை எடுத்து எதிரியின் தோளிலே இறக்கும் வாய்ப்பு வந்த கணம் காளம்பன் தன்னையே அவமானமாக கருதினான். எனது வீரத்தை எனது கையால் சிதைக்கும் செயலை விட நான் மரணத்தையே தழுவேன் என்று உறுதி கொண்டான். அவனது எண்ணம் அந்த உறுதி ஏற்கும் கணம் பாரியின் எதிர்பாராத தாக்குதலில் தூக்கி அடிக்கப்பட்டான். மண் சிதைந்து எங்கும் தூசி படர்ந்து கொண்டிருந்த போது சரிவிலிருந்து இறங்கி வந்து சேர்ந்தான் தேக்கன். பாரியின் மீது எண்ணிலடங்காத கற்கள் சரிந்து விழுவதைப் போல இருந்தது அதன் பிறகான காளம்பனின் தாக்குதல். கண்ணின் ஓரத்தில் தேக்கன் வந்தது பாரிக்கு தெரிந்தது. இவ்வளவு வலிமை வாய்ந்த எதிரிகளை தன்னந்தனியாக சந்தித்து 2 முறை மோதி இருவரை வீழ்த்தி தனது உடலெங்கும் பெரும் தாக்குதலை தாங்கி சற்றும் அசராமல் 3 மலைகளை கடந்து கடைசி கணம் வரை ஆறாத சினத்தோடு வந்து கொண்டிருக்கும் பரம்பின் ஆசான் கண்ணில் பட்ட கணம் பாரியின் ஆவேசம் சூறை காற்றாய் மேலெழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நெருப்பை ஊடறுத்து செல்லும் விரட்டியைப் போல காளம்பனை பிளந்து நுழையும் வேகத்தோடு முன்தலையால் குத்தி நகர்த்தினான் பாரி. இதுவரையிலான தாக்குதலை விட 2 மடங்கு வேகத்தோடு தான் தூக்கி வீசப்படுவதை காளம்பன் உணர்ந்தான். தனியொரு வீரன் தன்னை முட்டி சாய்க்கும் வீரத்தோடு இருப்பதை முதன் முறையாக உணர்ந்த காளம்பன் அதே முன்தலை முட்டின் வழியே விலா எலும்பை நொறுக்கி அவனது வீரத்துக்கு கைமாறு வழங்க வேண்டும் என்று வெறி கொண்டபடி மண்ணில் விழுந்த வேகத்தில் புரண்டு எழுந்தான். விழுந்து புரண்டதில் அவன் இடுப்பில் முடிச்சிடப்பட்ட ஆடை கிளிப்பட்டதால் சரட்டுக்குள் குத்துக்கோள் இருப்பது சூரிய ஒளியில் பளிச்சிட்டது. அதை பார்த்த கணத்தில் தேக்கன் கத்தினான். பாரி மோதுவதற்காக அவன் அருகில் செல்லாதே, குத்துக்கோள் மறைத்துள்ளான் என்று கத்தியபடி தனது இடுப்பில் இருந்த குருவாளை தூக்கி வீசினான். வெறி கொண்ட பாரியின் கண்கள் காளம்பனையை பார்த்து கொண்டிருந்தன. குருவாள் எங்கு விழுந்தது என தெரியாது. விழுந்த கணம் வெகுண்டெழுந்த காளம்பன் பாரியின் மீது பாயப்போகும் கணத்தில் பின்னால் இருந்து கத்திய கிழவனின் குரல் மனதை இடியென தாக்கியது. எழும் புழுதிக்கு நடுவே உரைய வைக்கும் சொல்லாகாது இருந்தது. சற்றே தடுமாறி அவன் சொல்லிய பெயரை இன்னொரு முறை நினைவுபடுத்தி பார்த்தான். அவனது தாக்குதலை எதிர்கொள்ள பாரி நின்றபோது காளம்பனின் வாய் கிழவன் சொன்ன பெயரை உச்சரித்தது. பாரி. நான் பாரி எனும் மா மனிதனுடனா இவ்வளவு நேரம் மோதிக்கொண்டிருந்தேன். மனம் நம்ப மறுத்தது. அவனது ஆவேசம் உதிரத் தொடங்கியது. அடிவேர் அறுபட்ட மரம் போல் உணர்ந்தான் காளம்பன். தாக்குதலுக்காக பறவையின் சிறகு போல விரிந்த அவனது கைகள் அவனை அறியாமலேயே ஒன்றிணைந்து கொண்டிருந்தன. அவனது செயல்கள் எவையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. பாரியை பற்றி சிறு வயது முதல் கேள்விப்பட்ட கதைகள் காளம்பனின் செயலை தம்பயம் எடுத்துக்கொண்டன. பெருக்கெடுத்த குருதியின் ஆவேசத்தை குலக்கதைகள் கீழிறக்கின. அவனது கைகள் குவிய தொடங்கும் போது கால்கள் மண்ணை நோக்கி சரிந்து கொண்டிருந்தன. பாரி 47. புதிய விற்பனுக்கு பெண் பார்க்கும் நிகழ்வு
2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்தது. பாண்டிய நாட்டு இளவரசியாகவும் பின்னாளில் பேரரசியாகவும் முடிசூட்டப்பட போகிறவளை தேர்வு செய்ய எத்தனையோ வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்கின்றன. சேர சோழ பேரரசுகளிலிருந்து பெண் எடுக்கும் அளவிற்கு மூவருக்கும் இடையே இனிய உறவு இல்லை. அதே நேரம் சிற்றரசர்களிடமிருந்து பெண் எடுப்பது பேரரசுக்கு அழகன்று. முன்பு போல இருந்தால் கூட அதனை சிலர் ஏற்பர். ஆனால் குலசேகர பாண்டியன் காலத்தில் பாண்டிய நாடு முதன்மை இடத்தை பெற்றுள்ளது. அந்த நிலை இத்திருமணத்திலும் எதிரொலிக்க வேண்டும் என பேரரசர் விரும்புகிறார். வெவ்வேறு நாட்டை சேர்ந்த இளவரசிகளை போய் பார்த்து திரும்பியது பாண்டிய நாட்டுக்குழு. அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை அரண்மனைவாசிகள் ஏற்க மறுத்தனர். செல்வ செழிப்பான நாட்டின் இளவரசியையும் பார்த்த கணமே ஆண்கள் மயங்கும் பேரழகிகளையும் அவர்கள் நிராகரிக்கத்தான் செய்தார்கள். எதனால் இப்படி செய்கிறார்கள் என்பது முதலில் விளங்காமல் இருந்தது. பின்னர் தான் செய்தி மெல்ல கசிய தொடங்கியது. புதிய வெப்பன் உயரத்தில் சற்றே குறைந்தவன். அவனை விட உயரமான பெண் எவ்வளவு அழகியாக இருந்தாலும் புதிய வெப்பன் ஏற்பதில்லை, நிராகரித்து விடுகிறான். ஆனால் அவனது உயரத்துக்கோ அல்லது அவனை விட உயரத்தில் சற்றே குறைவான உயரமுள்ள பெண்ணையோ தேர்வு செய்தால் பேரரசர் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர் நிராகரித்து விடுகிறார். இளவரசர் நிராகரிக்க காரணம் இருப்பதைப் போல பேரரசர் நிராகரிப்பதற்கும் காரணம் இருக்கத்தான் செய்தது. வணிகம் தொடங்கிய பாதுகாப்பு வரை ஒரு நாட்டில் அளவைகள் மிகவும் முக்கியமானவைகளாக இருந்தன. பேரரசின் நிர்வாகத்துக்கு மிக முக்கியமானவை கணக்குகளை. நிலவியல் சார்ந்த கணக்குகளுக்கு அடிப்படையாக நீட்டல் அளவைகள் இருக்கின்றன. நீட்டல் அளவையின் அடிப்படையாக கோள் அளவு இருக்கிறது. கோள் அளவினை கொண்ட குறிப்புகளே அரசின் கணக்குகளாக பாதுகாக்கப்படுகின்றன. ஒரு கோள் எவ்வளவு நீளமுடையதாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி வந்தபொழுது நாட்டினை ஆளும் பேரரசரின் கை முழ அளவே கோளின் அளவு என முடிவாகியுள்ளது. பல நாடுகளிலும் இதுவே வழக்கமாக இருக்கிறது. பேரரசர் குலசேகர பாண்டியனை விட புதிய வெப்பன் குள்ளமானவனாக இருப்பதால் கை முழ அளவையும் குறைவானதாகவே இருக்கிறது. இது எதிர்காலத்தில் பல மாற்றங்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணமாக அமையப் போகிறது என்பதை அரண்மனையில் பலர் பல காலமாக இரகசிய குரலில் பேசிக்கொண்டிருக்கின்றனர். இது அவ்வப்போது பேரரசரின் காதுக்கும் போய் சேர்கிறது. இந்நிலையில் பெண் பார்க்கும் பொழுது அவனது உயரத்துக்கு சற்றே மேலான பெண்ணாக இருந்தால் பிறக்கப் போகும் குழந்தை நல்ல உயரத்துடன் பிறக்க வாய்ப்பிருக்கிறது. இல்லை என்றால் குழந்தை இவனை விட குள்ளமாக பிறந்துவிடும். அது நாட்டின் எதிர்காலத்தில் குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கும். எனவே உயரமான பெண்ணை பார்க்க வேண்டும் என்பது பேரரசரின் உத்தரவு. இந்த உத்தரவு இளவரசருக்கு தெரிவிக்கப்படவில்லை. அவரோ தன்னை விட உயரமான பெண்ணை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இதனால் தேர்வு செய்யும் எந்த பெண்ணும் முடிவாகாமலே போகிறாள். தந்தையின் முடிவும் மகனின் முடிவும் இருவேறு விதமாக இருப்பதால் பெண் பார்க்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் பெரும் குழப்பத்தில் சிக்கித் தவித்தனர். இந்நிலையில்தான் சூழ்கடல் முதுவனின் மகள் பொற்சுவையை நமது இளவரசருக்கு மணமுடித்தால் என்ன என கேள்வி எழுந்தது. இதே கேள்வி சோழ நாட்டு அரண்மனையிலும் பேசப்படும் செய்தியும் சேர்ந்திருந்தது. சூழ்கடல் முதுவனின் செல்வ செழிப்பும் யவன அரசாட்சியுடனும் யவன வணிகர்களுடனும் அவருக்கு இருக்கும் தொடர்பும் சாத்துகளின் தலைவன் என்ற பெரும் பதவியும் யாரையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவை. எனவே இதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று பேரரசர் நினைத்தார். இளவரசன் புதிய வெப்பனோ அப்பெண்ணை பற்றி எந்த விபரத்தையும் கேட்கக்கூட ஆயத்தமாக இல்லை. வணிகமே அரசாட்சியின் அச்சாணியாக இருக்கிறது என்பதை நன்கு அறிந்தவனாக இருந்தான் அவன். சேர நாட்டினர் யவன வணிகத்தின் மூலமே உச்சத்தை அடைந்தனர் என்பதை யாவரும் அறிவர். எனவே அவன் உடனடியாக சம்மதித்தான். பாண்டிய நாட்டு சம்மதம் தெரிவிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கின. சிறிது காலத்திலே பேரரசருக்கு மற்றும் ஒரு மகிழ்வான செய்தியும் வந்து சேர்ந்தது. அவர் எதிர்பார்த்தது போலவே புதிய வெப்பனை விட பொற்சுவை சற்றே உயரமானவள் என்று. அவர் அன்று அடைந்த மகிழ்வுக்கு அளவே இல்லை. புதிய வெப்பனுக்கு இப்பொழுது இதுவெல்லாம் ஒரு பொருட்டே அன்று. சூழ்கடல் முதுவனின் மகள் அரண்மனைக்கு வந்து சேரும் பொழுது பறவைகள் எல்லாம் மரத்தில் வந்து அடைவதைப் போல கடலில் மிதக்கும் கப்பல்கள் எல்லாம் பாண்டிய நாட்டு துறையில் வந்து அடையப்போகின்றன. அது கடல் மேலாதிக்கத்துக்கான வாசலை திறக்கும். வணிகம் சூழ்ச்சியை அடி உரமாக கொண்டது. அது கொடுத்து வாங்கும் இரு கைகளுக்குள்ளும் குருதியைப் போல் ஓடுவது. சாத்துக்களின் பெருந்தலைவன் பல நாடுகளின் அரசியல் அறிந்தவனாக இருப்பான். எந்த ஒரு நாட்டின் உள் விவகாரங்களையும் அவனால் எளிதில் அறிந்து சொல்ல முடியும். சாத்துக்கள் என்ற இவ்வமைப்பின் கீழுள்ள பெரு வணிகர்கள் பலரும் சிற்றரசர்கள் பலருக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்தவர்கள். அவ்வணிக கூட்டத்தின் தலைவனின் மகளை பெண்ணெடுப்பதன் மூலம் பாண்டிய நாட்டு எல்லைக்கு அப்பால் இருக்கும் பல அரசர்களின் மேல்நிலையை இயல்பிலே பாண்டிய நாடு அடைந்து விடுகிறது. புதிய விற்பனையின் எண்ண ஓட்டங்கள் மிக தீவிரமாக இருந்தன. அவ்வெண்ண ஓட்டங்களுக்கு இடையில் மணமகளின் உயரமோ அழகோ மட்டுமல்ல, மணமகள் என்ற பெண்ணே தெரியவில்லை.
கொடுத்து வாங்கும் கைகளான குலசேகர பாண்டியனின் கையிலும் சூழ்கடல் முதுவனின் கையிலும் ஒரே ரத்தம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் மிகுந்த மகிழ்வோடு மணமுடிப்புக்கு ஒப்புக்கொண்டு மணவிழாவுக்கான ஏற்பாடுகளை பற்றி பேசத் தொடங்கினர். இந்நிலையில்தான் சூழ்கடல் முதுவனின் செல்ல செழிப்பை பற்றி பல்வேறு செய்திகள் பேரரசுக்கு தெரிய வந்தன. உலகின் பல தீவுகளில் கிடைக்கும் மிக உயர்ந்த மணிக்கற்கள் எண்ணற்றவை அவரிடம் உண்டு. அது மட்டுமல்ல, வணிகர்கள் பலரும் திருமண பரிசாக தர உள்ள பொருட்களை பற்றி பல்வேறு வகையான செய்திகள் வந்து சேர்ந்த வண்ணமே இருந்தன. ஒரு நாள் பேரரசர் இத்திருமணத்தை முன்னிட்டு சாத்திகளின் தலைவன் என்ற முறையில் சூழ்கடல் முதுவனுக்கு நான் மிக உயர்ந்த பரிசு பொருள் ஒன்றினை தர விரும்புகிறேன் என்றார். அவையோர் அனைவரும் கட்டாயம் தர வேண்டும் பேரரசே என்றனர். என்ன தருவது? விலை உயர்ந்த முத்துக்கள் எண்ணற்றவை நம்மிடம் உண்டு. ஆனால் வணிகர் குல தலைவனுக்கு அவற்றை வழங்குதல் வியப்பை ஏற்படுத்தாது. வேறென்ன வேண்டும்? வேறென்ன வழங்குவது? யவனம் மட்டுமன்று, உலகின் பல இடங்களில் செய்யப்பட்ட அழகு பொருட்களை பார்த்து மகிழ்ந்தவராகவே அவர் இருப்பார். அவரிடம் பாண்டிய நாட்டு அழகு பொருளை கொடுப்பது பொருட்டாக இருக்காது. வேறென்ன தருவது? அவையோர் சலிக்காமல் ஆலோசனை வழங்கினர். வணிகர்கள் மூலம் கொண்டு வரப்பட்ட பொருட்களை பற்றிய ஆலோசனைகளாகவே அவைகள் இருந்தன. எனவே எந்த பொருளை கொடுப்பது என்பது தெரியாமல் திகைத்தனர். வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிசு பொருள் பற்றிய ஆலோசனையை யாராலும் வழங்க முடியவில்லை. பேரரசருக்கு சோர்வை மிஞ்சியது. அவையின் நடவடிக்கையை நன்கு அறிந்தவர்கள் பேரரசரின் சோர்வை எதிர்பார்த்து காத்திருப்பர். அந்நேரம்தான் அவர்கள் பேச்சை தொடங்குவார்கள். சோர்வோடு இருக்கும் பேரரசர் அவர்கள் சொல்லும் கருத்து இயல்பிலே பற்ற நினைப்பார் என்பது. இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.